முறையான எண்ணத்தை இருக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு சில வார்த்தைகளோடு பகிர்ந்து விரும்புகிறேன். எதிர்மறையான எண்ணங்களால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, எதிர்மறையான எண்ணங்களால் நீங்கள் ஆளுகை செய்யப்படும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டத்தை நேர்மறையாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எண்ணங்களை பற்றி பவுலுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு பவுலுக்குள் அந்த எண்ணத்தை குறித்தான வெளிப்பாடு இருந்தது. எனவே எல்லா எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படைய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய சூழ்நிலையை மாற்ற வேண்டுமா? இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் ஆளுகை செய்யக்கூடிய எண்ணங்களை மாற்ற வேண்டுமா? எனவே எதிர்மறையான சூழ்நிலையிலிருந்து, எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து இந்த நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. எனவே நேர்மறையான எண்ணத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். நேர்மறையான எண்ணத்தை உங்களை ஆளுகை செய்யும்படி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கும் என்றால், இந்த நாளில் அப்படிப்பட்ட வெளிப்பாடுக்குள்ளாக நாம் நிச்சயமாக கடந்து செல்ல வேண்டும். வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் பொழுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவராக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும், ஆமென், எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்வது, எந்த எண்ணத்தையும் நாங்கள் கைது செய்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக சில சூழ்நிலைகள், பாதகமான சூழ்நிலை இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள், அது ஒரு அன்அபிஷியல் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை மாற்றுவார். பரிசுத்தவான்கள், அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சாதகமாகவே கையாண்டதை பார்க்கிறோம். அதுக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் இருந்தாலும் எண்ணத்தை மாற்ற வேண்டும். ஜெபம் முக்கியம், விசுவாசம் முக்கியம். ஆனால் எண்ணத்தின் அடிப்படையில் நாம் வாழுகிறோம். எனவே எண்ணம் போல் வாழ்வுனா மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. இந்த நாளில் உங்கள் எண்ணத்தை, உங்களுக்கு விரோதமாய் நடக்கக்கூடிய காரியத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்களை ஆளுகை செய்யும்போது கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு அதை நேர்மறையாக மாற்ற, அந்த நேர்மறையான எண்ணத்தை இறுக பிடித்து கொள்ள இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதில் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, பவுலின் கூற்று, அவர் சொல்லக்கூடிய காரியம், நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பவுல் சொல்லும் பொழுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராக இராமல், எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துப்படி இல்லை. நாங்கள் சண்டை போட வரல, கத்தி கடப்பாறையோட வரல, நாங்கள் துப்பாக்கியோட வரல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குள்ள இல்லை, மாம்சத்துக்கு ஏற்றவா இல்லை. ஆனால் உள்ள ஒன்று இருக்கு. என்னன்னா, அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள தேவ பலன் உள்ள இருக்குது. அரண்களை, எதிரியோட அரண்களை, எதிரி கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை, எதிரி எங்களுக்கு விரோதமாய் அமைத்திருக்கக்கூடிய அந்த மதில்களை, கோட்டைகளை உடைக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள ஒரு வல்லமையான எண்ணங்கள் இருக்குது என்று சொல்றதை பார்க்கிறோம். இந்த நாளில் பிரச்சனைகள், போராட்டங்கள் முதலாவது மனதில் எழும்புவதை பார்க்கிறோம். சில வியாதிகள் வரும் பொழுது, சில வியாதிகள் சிறுசாய் ஆரம்பிக்கும் பொழுது அது நம்முடைய எண்ண ஓட்டத்தில் பெரிய வியாதியை போல கற்பனை கொண்டு வரதை பார்க்கிறோம். சில தரித்திரங்கள் வரும் பொழுது, சில தேவைகள் வரும் பொழுது, இனி தேவைகள் சந்திக்கப்பட வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் அது பெரிதாக மாற்றி அமைக்கப்படுவதை பார்க்கிறோம். எண்ணங்கள், சிறிதாக இருந்த எண்ணங்கள் இப்பொழுது மதிலை போல மாறுகிறதை பார்க்கிறோம். அது மாதிரிதான் நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு இடத்துல பேசியிருப்பான், நமக்கு விரோதமாக சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் நம் எண்ணங்கள் அது பெரிதாக பார்ப்பது, அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த காரியத்தை பெரிதாக்கும் பொழுது நம்முடைய மனது, ஆள் மனது நிச்சயமாய் பாதிக்கப்படுகிறது. ஆனால் பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், எந்த எதிர்மறையான எண்ணங்களையும், எந்த எதிர்மறையான சூழ்நிலைகளையும் நாங்கள் அடக்கி ஆளுகிறோம் என்று சொல்றதை பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் அடக்கி ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் அடக்கி ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே எண்ணங்களை மாற்றி அமைக்கும் பொழுது, நேர்மறையான எண்ணத்தால் இறுக பிடித்துக் கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுவராக இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகுல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய சீசர்களும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறது. ஒரு பலத்த காற்று அடிக்கிறது.
அது சீசருடைய கப்பலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கப்பலை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை சேதப்படுத்துகிறது. அதை சேதப்படுத்தும் பொழுது இப்போது அந்த அலைகள் பெரிய அலைகளாக உள்ள வந்து கப்பல் மேல மோதி அடிக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நித்திரையாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ரெஸ்ட் மோடில் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் சீசருடைய மனதில் கொந்தளிப்பு, சீசருடைய மனதில் பார்க்கும் பொழுது மடிந்து விட போகிறோம். ஆண்டவருடைய சீசருடைய மனசில் பார்க்கும்பொழுது நாம் இனி வாழப்போவதில்லை, இனி எனக்கு வாழ்வு இல்லை என்று அந்த சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது. ஆனால் அந்த இடத்திலும் இயேசு இளைப்பாறினார். இது எப்படிங்க? ஏன்னா அந்த இடத்துல இயேசுக்கு ஒரு உணர்வு தெரியும், ஒரு காரியம் தெரியும். என் பிதாவுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது என்று இயேசு அறிந்திருந்தார். எனவே தான் அவர் சொல்லும் பொழுது உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சொன்னார். உங்கள் தலைமையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சீசனுடைய படகுல இயேசு இருந்தார். இயேசு இருந்தும் அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இயேசு இருந்தும் அவர்களால் விசுவாசமாக இருக்க முடியவில்லை. இயேசு இருந்தும் அவர்களால் நேர்மறையான எண்ணத்தோடு சிந்திக்க முடியவில்லை, நேர்மறையான எண்ணத்தோடு வாழ முடியவில்லை. இந்த நாளில் நாம் கிறிஸ்தவராக இருந்தாலும், நாம் திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தாலும், நாம் தேவனை பற்றி பிடித்து கொண்டிருந்தாலும் சில நேரம் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது. அப்பொழுது தேவன் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்க விரும்புகிறார். தேவன் அப்பொழுது நாம் இளைப்பாறுதலுக்குள்ளாகவே தான் இருக்க விரும்புகிறார். ஏன்னா அவர் அந்த கடல் கொந்தளிக்கும் பொழுதும், சூழ்நிலையில் வேறு விதமாக இருந்த பொழுதும், அவர் இயேசு எப்படி படகுல நித்திரையாக இருந்தது போல, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இருந்தது போல, இந்த நாளில் நாம் ஆள் மனது இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் சரியாக மற்ற சீசர்கள் கை கொண்டார்களோ கொள்ளவில்லையோ, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சரியாக கை கொண்டதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நடந்து விடாது என் வாழ்க்கையிலங்கிறதுல நிச்சயமாக இருந்தார். இந்த நாளில் எதிர்மறையான எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உனக்கு தான் இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னவென்றால் அந்த எதிர்மறையான சூழ்நிலையிலிருந்தும் நீங்கள் இளைப்பாற முடியும். எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களால் நீங்கள் நிரப்பப்பட முடியும், அதை இருக்கப்பட்ட முடியும். எனவே பவுல் சொல்லும் பொழுது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம், நிர்மூலமாக்குகிறோம். எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்குகிறோம். அவர் சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவா இல்லை, எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஆவிக்கு ஏற்றதாக இருக்கிறது, அது மாம்ச பிரகாரமாக இல்லை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறது. அவைகளால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய அதை சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். இந்த நாளில் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எண்ணம், அது என்ன அப்படின்னா, உலகத்தில் இப்படி நடந்தது சகோதரனே, மெல்ல சொல்லுவாங்கல்ல, அந்த வியாதியில் வந்தால் யாரும் குணமாக வாய்ப்பு இல்லை. அந்த வியாதி வரும் பொழுது அநேகர் மரித்து போய்விட்டார்கள், இப்பொழுது அதே வியாதி உங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆள் மனதுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. ஏனென்றால் அந்த வியாதியிலிருந்து யாரும் பிழைக்கவில்லை, அந்த வியாதிக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை, அந்த வியாதிக்கு சரியான மருத்துவம் இந்த பட்டணத்தில் இல்லை, இந்த இடத்தில் இல்லை. எனவே அவர்களெல்லாம் மரித்து போனார்கள், இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆள் மனது பயத்துக்குள்ளாக மாறுகிறது. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது எல்லா எண்ணங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நிர்மூலமாக்குகிறோம். முதலாவது நிர்மூலமாக்க வேண்டும், அதுக்கப்புறம் சிறைப்படுத்த வேண்டும். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நீங்கள் நிர்மூலமாக்குங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சிறைப்படுத்துங்கள். அவனுக்கு வேலை கிடைக்கும், உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, உனக்கு பேக்ரவுண்டு இல்லை. அவனுக்கு சொன்னால் வேலை கிடைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள், அல்லது அவனுக்கு சொன்னால் ஒரு காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, உன் பக்கம் இல்லை என்று சொல்லி உன்னை நோகடிக்கும் பொழுது, உனக்கு எதிர்மறையான வார்த்தைகள் அந்த ஏவுகணை தாக்குதலை போல வரும் பொழுது நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ட்ரீட்மெண்ட் தோற்று போலாங்க, ரிசல்ட் தோற்று போலாங்க. ஆனால் உங்களை குறித்ததான தேவனுடைய எண்ணம் தோற்று போவதில்லை. உங்களுக்கு குறித்ததான எண்ணம், தரிசனம் நிச்சயமாய் தோற்று போவதில்லை. அது பெரிதாக இருக்கிறது. யோசேப்பு குறித்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது எத்தனை ஏவுகணைகள், எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள், அத்தனையும் தாண்டி வந்ததை பார்க்குறோம். யோசேப்பு அத்தனையும் தாண்டி பார்வோனு கீழே வந்து அமர்ந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் நீங்கள் கையாள்வீர்கள். அதுக்குரிய கெப்பாசிட்டியோடு தான் கர்த்தர் நம்மை படைச்சிருக்கிறார். எல்லா எண்ணத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அந்த வல்லமையோடு நம்ம படைச்சிருக்கிறாரு. எனவே அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்கள் அதை கையாளுகிறார்கள், அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அதை சரியாக கையாளுகிறார்கள்.
எனவே கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நேர்மறை எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வியாதிகள் வந்தால் நீங்கள் வியாதியிலே மரித்து போவதில்லை. பிரச்சனை போராட்டங்கள் வந்தால் பிரச்சனை போராட்டங்கள் உங்களை அமிழ்த்து விட போவதில்லை. இயேசுக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்துக்கு சிலுவையில் மறிக்க போகிறேன், சிலுவையில் மறிக்க போகிறேங்கிறது அவர் தெரியும். எனவே அதனால தான் அவர் கடல் சீற்றத்தில் பயப்படலை. யூதர்கள் கல்லெறிய வேண்டும் என்கிற சூழ்நிலையிலும் கிறிஸ்து பயப்படவில்லை. மற்ற எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து பயப்படவில்லை. காரணம் என்னவென்றால், தயங்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் நான் தனியே இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இந்த நாளில் நீங்கள் தனியே இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் தனியே இல்லை. நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிறார். ஆமென். எனவே ஆவியான வாசம் பண்ணும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆவியான உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் அவர் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்லுது. எனவே ஒரு நாள் நீங்கள் பிரச்சனை போராட்டத்தோடு வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. பவுல் சொல்லும்போது எல்லா எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறோம், கைது செய்கிறோம். ஆமாம், உன் பிள்ளைகள் உயர்வுக்கு வழி இல்லை, உன் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று என்னென்ன காரியங்களை ஆள் மனதில் பிசாசு வேதித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நிச்சயமாக தேவன் எங்களை நல்வழியில் நடத்துவார். காணாமல் போன ஆட்டை போல இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் எங்களை சரியான வழியிலே கொண்டு வந்து நடத்துவார் என்று விசுவாசமாக நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். இன்னும் வசந்த வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 8லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு பகுதியை பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணத்தில் சரியான விதத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். சரியான விதத்தில் சரியான காரியத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவரை பற்றி சில அவதூறுகள், அவருக்கு விரோதமான எதிர்மறையான எண்ணங்களை சிலர் பரப்பி கொண்டிருந்தார்கள். அந்த எண்ணத்தை அப்போஸ்தலன் பவுல் சரியாக கையாண்டார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு விரோதமாய் வேலை ஸ்தலத்தில் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக கையாளும்படி தேவன் விரும்புகிறார். ஆமாம், சும்மா முட்டி மோதிட்டு அலையக்கூடாது, அதை சரியாக கையாளும்படி தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாக எங்கெங்கெல்லாம் ஒரு செக் வைத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை சரியாய் கையாளும்படி தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும் பொழுது, தேவனிடத்திலே கிருபையை கேட்கும்போது நிச்சயமாய் அதுக்குரிய ஒரு வெளிப்பாடுகளை தருவார். எனவே நீங்கள் எதிர்மறையான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். வியாதிகள் நீங்கள் மரித்து போவதில்லை. நிச்சயமாக உங்கள் ஜீவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. உங்கள் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது நீங்கள் கரத்தில் இருக்கிறீர்கள், ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார். ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது, கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது. ஆர்சி பைபிளில் போட்டிருக்கு, கொரிந்தியரே, நாங்கள் உங்களிடத்தில் மனம் விட்டு பேச விரும்புகிறோம். உங்கள் இருதயம் உங்களை குறித்து, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. கேத்தலிக் பைபிளில் போட்டிருக்கு, எங்கள் இருதயம் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, ஆனால் உங்கள் இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் இருதயத்தை திறந்து பேச விரும்புகிறார். பவுல் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல கொரிந்து சபைக்கு பேசும் பொழுது மனம் விட்டு பேச விரும்புகிறேன். ஏனென்றால் பவுலுக்கு விரோதமாக அவதூறான காரியம் பரப்பப்படுகிறது. அதே பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அதே பவுல் மூலமாக சபை கட்டப்பட்டது. அந்த சபை கட்டப்பட்ட சபை, அதில் சில பேர் பவுலுக்கு விரோதமாகி பேசி கொண்டிருந்தார்கள். இந்த நாளில் உங்களோடு இருந்தவர்கள், உங்களோடு புசித்தவர்கள், உணவு உண்டவர்கள், உங்களோடு பயணம் பட்டவர்கள், உங்களோடு உடன் பிறந்தோர், உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்திருந்தவர்கள் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் அவதூறுகளை பரப்பும் பொழுது, அந்த எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று பவுல் கற்றுக் கொடுக்கிறார். பவுல் எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வரும்பொழுது அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறார், அதை அழகாக தாக்கு பிடிக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் நாம் எதிர்மறையான எண்ணங்களை ஈஸியாக தாக்கு பிடிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்ம தாக்கு பிடிக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெடிச்சிடறோம். ஆமாம், சில கோபத்தை தூண்டும் பொழுது நம்ம வெடிச்சிடறோம். நம்ம கோவப்பட வைக்கிறது தான் பிசாசுடைய எண்ணமாக இருக்குது. நம்ம கோவப்படும் பொழுது அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நம்ம ஆஃபீஸ்லையோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ ஊழியத்திலையோ ஏதோ ஒரு இடத்துல சத்ரு நம்மை கோவப்படுத்த வைத்து விட்டு அடுத்து நம்ம யோசிக்க விடாதபடி செய்கிறது தான் பிசாசுடைய டார்கெட்டாக இருக்குது. ஆனால் பவுல் பல நேரங்களில் அதை சரியாக கையாண்டதை நினைச்சிடும் பார்க்கிறோம். இப்பொழுது கொரிந்து சொல்லும் பொழுது, கொரிந்தியரை, நாங்கள் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறோம், அது நாங்கள் உங்களோடு பேச நாங்கள் அதை விரும்புகிறோம்.
ஆனால் உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் அரைத்திருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த நாளில் சில பேர்கிட்ட நம்ம பேச ரெடியாக இருக்கிறோம், ஆனால் சில பேர் நம்ம இடத்துல பேச விரும்பவில்லை. நம்ம குறித்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எதிர்மறையான எண்ணத்தை, எதிர்மறையான சூழ்நிலை நமக்கு விரோதமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் நம்ம உட்கார்ந்து பேசினாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அந்த எதிர்மறையான சூழ்நிலையை நீ சாதகமாக்கு. இந்த நாளில் உன் குடும்பத்துக்கு விரோதமாக எதிர்மறையான சூழ்நிலை, நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்ப, நீங்கள் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, அவர்கள் இந்த மாய உலகத்தில் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவை மட்டும் உயர்த்தி பிடிக்காமல் கிறிஸ்துவை தவிர எல்லாத்தையும் உயர்த்தி பிடிச்சிட்டு இருப்பான். பணம் தேவை ஊழியம் செய்வதற்கு, பணம் தேவை வாழ்வதற்கு, ஆனால் அவர்கள் பணத்தை மட்டும் பிடித்து கொண்டிருப்பார்கள், அந்த மாயையில் சிக்கி கொண்டிருப்பார்கள். ஆசீர்வாதம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை, நன்மை தேவை, இதையெல்லாம் யார் தருகிறார்? பிதாவாகிய தேவன் தருகிறார். இதெல்லாம் ஆண்டவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் முக்கியம். ஆனாலும் நம்ம இதை தரக்கூடிய அந்த எல்சடாய் இறைவனை, இதை தரக்கூடிய ஆண்டவரை நாம் பிடித்துக்கொள்ள தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் உலகம் கடவுளை தவிர உழைப்பு உயர்வு அல்லது உழைப்பு தான் முக்கியம், அப்படி வேற ஒரு கான்செப்டில் வேற ஒரு மாயையில் போயிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் நானும் தேவனை பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் மூலமாக தான் ஆசீர்வாதம். அவர் தான் அந்த தண்ணி தொட்டி, சிண்டெக்ஸ் டேங்கு, அவர் மூலமாக தான் அந்த பைப்பில் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இன்னைக்கு அந்த பைப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த பைப்பை மட்டும் நம்புகிறான். ஆனால் ஒரு நாள் சிண்டெக்ஸ் தொட்டி காலியாகும் பொழுது அந்த பைப்பில் வரக்கூடிய தண்ணி நின்று விடும். இப்போ நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது பைப்பை அல்ல, சிண்டெக்ஸ் தொட்டியை. நீங்களும் நானும் அந்த ஊற்றை பார்க்க வேண்டும், அந்த ஊற்றை பார்க்க வேண்டும், ஊற்று வரக்கூடிய இடத்தை அல்ல. இப்போ தேவனை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். இன்னைக்கு அனைவருடைய ஆசீர்வாதம் ஏன் நின்று போனது என்று பார்க்கிறோம். அனைவருடைய ஆசீர்வாதம் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை தந்த தேவனை நோக்காமல் ஆசீர்வாதத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், 500 ரூபா பணம் கிடச்சிச்சு அப்படின்னா 500 ரூபா தந்த தெய்வத்தை பார்க்கவில்லை. 500 ரூபாயை பார்க்கும் பொழுது அது இப்போ வர்றது என்ன செய்யுது? இந்த ஓவர் ஃப்ளோங்கிறது அப்படி நிப்பாட்டுறதை பார்க்குறோம். எனவே பவுலும் தாவீதும் பல இடத்துல சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் எப்பொழுதும் எல்லா வேளையிலும் கர்த்தரை பார்த்தார்கள். எப்பொழுதும் அவர் ஊடாக சென்றும் பொழுது பல எதிர்மறையான எண்ணங்களை ஜெயித்தார்கள். இந்த நாளில் கர்த்தரை மட்டும் பார்க்கும் பொழுது விசுவாசம் பெறுவோம். கர்த்தரை மட்டும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நேர்மறையான எண்ணத்துக்குள் வாழ முடியும். இங்கு சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும். நான் வரிசையாக வாசிக்கிறேன். பவுல் சொல்லும் பொழுது பவுலை குறித்து ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. பவுலுக்கு விரோதமான சில காரியம் சொல்கிறான். பவுலை பற்றி யாரும் அதிகமாக கேள்விப்படலை. அப்படி சொல்லி பரப்பும் பொழுது, நாங்கள் அறியப்படாத எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் சொல்லும், உற்றார் உறவு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட உதவி பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லும் பொழுது, உதவி பெற்றுக்கொண்டவர்கள் அவனை பற்றி எனக்கு தெரியாதம்பாங்க. அப்போ நம்ம அந்த எதிர்மறையான சூழ்நிலை எப்படி கையாளணும் அப்படின்னா, அறியப்படாத எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், அதுக்கப்புறம் உலகம் சொல்லுது சாகிறவருக்கு எண்ணப்பட்டாலும், வியாதி வந்தது, வியாதியில் அவர் மரித்து போவார் என்று பிசாசு சொல்லக்கூடிய காரியங்கள், வியாதி வந்தது, வியாதி மேற்கொண்டது என்று சொல்லும் பொழுது அதை அந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் இப்போ நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இப்போ நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த எதிர்மறையான எண்ணங்களை நாம் கையாள முடியும். அது மாத்திரமல்ல, தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாத இருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் தோற்று போனான், பணம் அவனுக்கு இல்லை, தரித்திரம் உண்டாகிறது, தோல்வி உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை உங்களுக்கு விரோதமாக சொன்னாலும் நீங்கள் சொல்லக்கூடிய காரியம், நாங்கள் இப்பொழுது தண்டிக்கப்படுகிறவா எண்ணப்பட்டாலும் கொல்லப்படவில்லை, மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, மறுபடியும் நாங்கள் ஸ்தோத்திரம் மேலே வருவது ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் விசுவாச பாதையில் நடந்து செல்ல முடியும். எனவே இந்த நாளில் அருமையான சகோதரன் கர்த்தர் பேசுகிறார், சகோதரி கர்த்தர் பேசுகிறார். எப்பொழுதும் தோற்கடிக்கப்பட்டேன் சொல்லி தோல்வியா எண்ணத்தையே சிந்திக்காதீங்க. தோல்வியிலிருந்து வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். நேற்று இந்த இடத்துல விழுந்தேன், இன்னைக்கு வரைக்கும் எழுந்து கிடக்கேன் யாரும் சொல்றதில்ல, நம்ம உடனடியாக எழுந்து விடுகிறோம். அதே போல மறுபடியும் நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ அங்கே இருக்கவில்லை, எழுந்து விட்டீர்கள். அதே போல இந்த இடத்துல தோற்று போட்டேன் மறுபடியும் சொல்லாதபடிக்கு மறுபடியும் எழுந்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மறுபடியும் வெளியே வர முடியும், நீங்கள் மறுபடியும் ஆளுகை செய்ய முடியும். மறுபடியும் யாரெல்லாம் எண்ணத்தை மாற்றி அமைக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வாழ்க்கையில உயர்கிறார்கள். அது பிசினஸாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம்.
அது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். அதை எண்ணங்களை யார் யார் மாற்றி அமைக்கிறார்களோ, எண்ணங்களை யாரால் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த எண்ணத்திலிருந்து அந்த விரக்தியான எண்ணத்திலிருந்து வெளியே வருகிறார்களோ அவர்கள் மாத்திரமே புரட்சியாளர்களாக, புரட்சி செய்யக்கூடியவர்களாக, நேர்மறையான எண்ணத்தை இருக பற்றக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த நாளில். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்கள, உலகம் சொல்லலாம். அதில் வாசிக்கிறேன் 2 Corinthians 6:10 சொல்லும்போது, துக்கப்படுவது என்னப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுவதாகவும். உலகம் சொல்லுது அவன் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். உலகம் சொல்லுது அவனுக்கு தொடர்ந்து துக்கம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அவன் குடும்பத்தில் துக்கம், பிள்ளைகளால் துக்கம், மனைவியால் துக்கம், கணவனால் துக்கம், சமுதாயத்தால் துக்கம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல துக்கம். இப்படி அவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கான்னு உலகம் சொன்னாலும் அந்த துக்கத்தை எப்படி கையாளணும்னா, நாங்கள் துக்கப்பட்டாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னாரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி இப்பொழுது துக்கப்படுவது என்னப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுவதாக இருக்கிறோம். ஆமாம், எப்போதும் சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறோம். ஃபங்க்ஷன் மூடில் இருந்தேன் சார், ஃபங்க்ஷன் மூட கெடுத்துட்டாங்க. இல்லை மறுபடியும் ஃபங்க்ஷன் மூடுக்கு வர முடியும். ஆமாம், ஃபங்க்ஷனில் யாரோ என்னை இரிட்டேட் பண்ணிட்டாங்க, ஃபங்க்ஷன் மூடில் இருக்கும்போது என்ன இது பண்ணிட்டாங்க. இல்லை, மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த மகிழ்ச்சி. ஆமாம், இன்றைக்கி ஒரு 5000 வந்துச்சு, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்றைக்கி பணமே வரல, நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படி சொல்ல முடியாது. மகிழ்ச்சி யாருக்குள்ளே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்கிறத பார்க்குறோம். மகிழ்ச்சியை நீங்கள் தான் வெளியே கொண்டு வர முடியும். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை நிறைவே தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால நிறையப்பட்டது சபை. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள்லாம் பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டார்கள். பரிசுத்த ஆவி தரக்கூடிய சமாதானத்தால் சந்தோஷத்தால் நிறையப்பட்டார்கள். இந்த நாளில் பரிசுத்த ஆவியின் மூலமாக சந்தோஷ சமாதானம் ஃபீல் பண்ணும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். உலகம் உங்களை துக்கப்படுத்த முடியாது, துக்கப்படுத்தி வைத்துக்கொண்டே இருக்க முடியாது. அதை கலைந்து போட்டு வெளியே வர முடியும். அது மாத்திரமல்ல, தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவர்களாகவும். ஆமாம், தரித்திரம் என்ன? பவுலை பார்த்து சொன்னா, நீ தரித்திரம் தானே, பணக்காரன் ஒரு காலத்தில் இருந்த, உனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொன்னாங்க. 2 சிட்டிசன் வச்சுருந்தேன். அப்போயே ரோம் சிட்டிசன் வச்சுருந்தாரு, அப்போயே யூதுடைய சிட்டிசன் வச்சுருந்தாரு, 2 சிட்டிசன் வச்சுருந்தேன். இப்போ தரித்திரத்தோடு இருக்கிறாய் என்று சொல்லும்பொழுது பவுல் சொல்கிறாரு, நான் தரித்திரம் போல காணப்பட்டாலும் நான் பிரேயர் மூலமாய் அநேகரை செல்வந்தராக்கி கொண்டிருக்கிறேன், அநேகரை ஜெபத்து மூலமாக ஸ்தோத்திரம், அநேக பீப்புளை ரீச், சோ மெனி பீப்புள் ரீச் பீப்புள் ஆக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார். இந்த நாளில் உலகம் உங்களை தரித்திரம் என்னப்பட்டாலும் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தோடு அழைக்கப்பட்டார், ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டார். ஆனால் உடனே ஆபிரகாம் பணக்காரன் ஆகலை. ஆமாம், நீ ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகலை. ஆமாம், உனக்குள்ள தேசம் உண்டாகும் சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே அவனுக்குள்ள தேசம் உண்டாகவில்லை. உன் சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள் சொன்ன உடனே ஆபிரகாமின் சந்ததியில் ராஜாக்கள் வரல, உடனே எதுவுமே நடக்கல. ஆனால் விசுவாசிக்க எண்ணத்தை மாற்ற நேர்மறையான எண்ணத்தோடு ஆபிரகாம் பயணிக்க எல்லாம் கிடைத்தது. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது போல இந்த நாளில் உங்களை தரித்திரம் எண்ணப்பட்டாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக மாற முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற முடியும். பவுல் சொல்றாரு, என்னை பார்க்கும்போது தரித்திரம் வர்க்கமாக தெரியுது, என்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு பழைய அங்கியை போட்டு வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் அநேகரை புது அங்கியில் வாங்கும்படி செய்திருக்கிறோம், அநேகரை செல்வந்தராக்க இருக்கிறோம் என்று சொல்றதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம் சொல்றார். ஒன்றும் இல்லாத எண்ணப்பட்டாலும் பவுல்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், நத்திங், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் சகலத்தையும் உடையவராக இருக்கிறத பார்க்குறோம். பவுல் எங்கே போனாலும் அங்கே ஒரு கூட்டம் வரவேற்பு இருந்ததை பார்க்குறோம். எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்துச்சு, ஆனால் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டம், பவுலோடு இன்னும் அநேக காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விரும்பின ஒரு கூட்டம், பவுலுடைய வெளிப்பாடுகளுக்கு வாஞ்சே இருக்கக்கூடிய கூட்டம். ஸ்தோத்திரம். பவுல் எத்தனை நாள் ஸ்டே பண்ணாலும் பரவாயில்லை, அவர் இலவசம் இருந்துட்டு போட்டோம், அவருடைய வெளிப்பாடை கேட்டால் போது ஒரு கூட்டம் இருந்தது. இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், உங்களை இன்னைக்கு உலகம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், உலகமே ஒன்றும் இல்லாத சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள கூடிய கிறிஸ்து சகலத்தையும் உடையவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள எல்சடாய் இறைவன். இப்போ சகலத்தையும் உடையவராக இருக்கிறோம் அப்படின்னு சகலம் உங்களுக்குள்ளே உண்டாகும். நீங்கள் சகலத்தையும் உடையவராக இருக்கிறோம் என்று நம்பும் பொழுதுதான் சகலமும் கிடைக்கும். ஆமென். எனவே பவுல் அப்படி தான் வந்தார். அதில் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும், கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கிருத்தியிலும் நற்கிருத்தியிலும் எத்தனைப்பட்டாலும் நிசஸ்தராகவும், எவ்வளோ புறக்கணிக்கப்பட்டாலும் என்னை கனம் பண்ணாலும் சரி, என்னை கனவீனப்படுத்தினாலும் சரி. இந்த நாள் நம்ம கனம் பண்ணும்பொழுது சந்தோஷப்படுகிறோம், ஆனால் கனவீனப்படுத்தும் போது சோர்ந்து போகிறோம். ஆமாம், கனவீனப்படுத்தி யாராவது கனவீனப்படுத்திட்டாங்க, இந்த கனவீனம் வந்து கேவலப்படுத்திட்டாங்க,
அவமானப்படுத்தி விட்டார்கள். அவமானப்படுத்தி இருக்கும்போது நமக்கு நித்திரை வருவதில்லை, தூக்கம் வருவதில்லை, சந்தோஷம் தொலைச்சிடுறோம். ஆனால் ஒருவர் நம்மை கனப்படுத்தும் பொழுது, திருமண வீடோ அல்லது ஃபங்க்ஷனோ அல்லது ஊழியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கனப்படுத்தும் பொழுது நம்ம பார்க்கும்போது நம்முடைய முகமெல்லாம் பிரகாசமாக இருக்குது. நம்ம வெற்றியை நோக்கி போகிறோன்னு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகுது. ஆனால் ஒரு கூட்டம் கனவினப்படுத்தும் பொழுது நம்ம தோற்று போனது போல ஒரு ஃபீல் நமக்குள்ள உண்டாகுது. ஒரு கில்ட்டியை ஃபீல் பண்ணுறோம். கனவினப்படுத்தும் பொழுது எதுக்கு நம்ம வாழ வேண்டும்ங்கிற அவசியம் அந்த எண்ணம் வருது, இதெல்லாம் வருது. ஆனால் பவுல் இதெல்லாம் சரியாக கையாண்டார். ஆமாம், கனத்திலும் கனவினத்திலும் அதை ஒன்று போல பார்க்குறோம். புகழ் மாலையும் ஏற்றுக்கொள்கிறார், அவமானப்படுத்தப்பட்ட அந்த மாலையும் அவர் ஏற்றுக்கொள்வதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, துர்க்கிருத்தி நற்கிருத்தி, நல்ல சாட்சி சொல்லும் பொழுதும் பவுலை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி துர்க்கிருத்தியிலும் துர்க்கிருத்தியிலும் எத்தனைப்பட்டாலும்னா திருட வந்தவர்கள், ஏமாற்ற வந்தவர்கள் அல்லது வேவு பார்க்க வந்தவர்கள், இப்படிப்பட்ட பல குற்றச்சாட்டு வந்தாலும் நாங்கள் யாராக இருக்கிறோம் என்றால் நெசஸ்தராக இருக்கிறோம், நாங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறோம் என்று அவர் சொல்வதை பார்க்குறோம். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்ப்பதில்லை. அதில் நிற்கணும். நீங்கள் அந்த 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 ஃபெய்த்தில், அந்த வேர்டில் நிற்கணும், அந்த வார்த்தையில் நிற்கணும். ஆமாம், ஜெபத்தில் நாம் நிற்கிறோம், நல்லது. தேவனுடைய கிருபையில் நிற்கிறோம், நல்லது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில் நாம் நிற்க பழக வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிசாசு ஆண்டவரை சோதிக்கும் பொழுது அவர் 40 நாள், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார், செபிக்கிறார். தண்ணீரும் எடுக்கவில்லை, அப்பத்தை எடுக்கவில்லை, எந்த ஃபுட்டுமே அவர் எடுக்கிறார். அப்போ 40 நாள் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு சொல்லும் பொழுது, இந்த கற்களை நீ அப்பங்கள் ஆக்கி, நீ சப்பாத்தி ஆக்கி, புரோட்டாவாக்கி, ஏதோ ஒரு சாப்பாட்டுக்குரியதை ஆக்கி நீ சாப்பிடலாமேன்னு சொல்லும் பொழுது அந்த எதிர்மறையான சூழ்நிலையை கர்த்தர் சரியாக கையாண்டார். என்னவென்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொன்னதை பார்க்குறோம். அப்படி வார்த்தையை பேசி, பிசாசு வார்த்தையை பேசி அவர் ஜெயித்ததை பார்க்குறோம். வார்த்தையை சொல்லாமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது. இந்த எழுதப்பட்ட லோகஸை எடுத்து நாம் ரேமாவாக நம்ம பேசும்பொழுது தான் பிசாசு வெளியேறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இயேசு அந்த வார்த்தையை எடுத்து பேசும்பொழுது பிசாசும் அந்த வார்த்தை எடுத்து பேசுறதை பார்க்குறோம். பிசாசும் சங்கீதம் 91 எடுத்து இந்த இடத்துல தாள குதியும், அப்பொழுது தேவதூதன் உன்னை தாங்குவாள் என்று எழுதியிருக்கிறதே அப்படி சொல்லும் பொழுது மறுபடியும் ஆண்டு உபாகமத்திலிருந்து எடுத்து வார்த்தையை பேசுகிறார். என்ன வார்த்தை எடுத்து பேசுகிறார்னா, உன் தேவனை கர்த்தரை பரீட்சை பாராருப்பாயாக. கர்த்தருக்கு டெஸ்ட் வைக்காத. ஆமாம், அது நல்லா இல்லை. இன்றைக்கி எல்லாமே டெஸ்ட் வச்சுட்டே இருப்பான் பாருங்க. கடவுள் இதை நீ செய்தாலும் எனக்கு கடவுள் ஆகிருப்பாய், இதை தந்தாலும் எனக்கு கடவுள் ஆகிருப்பாய், அப்படி கடவுளுக்கு ஒரு பரீட்சை வச்சுட்டே இருப்பான். அதை செய்யாதேன்னு ஆண்டவர் சொன்னதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனக்கு பிள்ளை பாக்கி தந்தாலும் நீங்கள் கடவுள் ஆகிருப்பீர்கள், எனக்கு சொத்தை தந்தாலும் கடவுள் ஆகிருப்பீர்கள். அப்படி அதை தேவனை விரும்பவில்லை, அதை வெறுக்கிறார். இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து பிசாசிட்ட அந்த அந்த எதிர்மறையான எண்ணத்தை பிசாசு விதைக்கும் பொழுது, எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்கும் பொழுது அதை நேர்மறையான எண்ணத்தால் அவர் ஜெயித்ததை பார்க்குறோம். அவர் வெற்றி அடைந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் அவர் புயலின் நடுவில் புயல் அடித்து கொண்டிருக்கிறது, கடல் நடுவிலே புயல். ஆமாம், ஆனால் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதல். இந்த நாளில் அவரை போல நீங்கள் ரெஸ்ட் மூடில் இருக்க முடியும், அவரை போல இளைப்பாறுதலில் இருக்க முடியும், அவரை போல நீங்களும் ஃபங்க்ஷன் மூடில் இருக்க முடியும், அவரை போல சந்தோஷமாக இருக்க முடியும், அவரை போல எப்பொழுதும் நீங்கள் நேர்மறையான எண்ணத்திலே வாழ முடியும். எப்போ முடியும் அப்படின்னா, எதிர்மறையான எண்ணத்தை நீங்கள் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஆளுகை செய்ய விடக்கூடாது. ஆமாம், சில காரியங்கள் அவர் உனக்கு விரோதமாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்றே உட்காந்து கேட்கக்கூடாது. அதை பிற பார்ப்போம் அப்படின்னு தள்ளி விட்டணும். அந்த எண்ணங்களை தள்ளும் பொழுது தான் எதிர்மறையான எண்ணங்களை தள்ளணும். ஆமாம், இன்றைக்கி சினிமா தொடர்கள், ஆமாம், சினிமாக்கள் எதிர்மறையான எண்ணங்களை உங்களுக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தொலைக்காட்சி தொடர், நாடகம், எத்தனையோ நாடகங்கள் எதிர்மறையான எண்ணத்தை கக்கிக்கிட்டே இருக்குது. ஆமாம், உங்கள் வீட்டில் அது கக்குது, எதிர்மறை எண்ணத்தை கக்கிக்கிட்டே இருக்குது, நம்மளால் அதை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆமாம், அது பிசாசுடைய காரியத்தை எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம். இந்த எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து இந்த நாளில் உங்களை விடுவிக்கிறார். அருமையான சகோதரனை விடுவிக்கிறார், சகோதரி கர்த்தர் விடுவிக்கிறார். எனவே பவுல் சொல்லும்போது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறோம். எல்லா எண்ணத்தையும் தான். எந்த எண்ணம் வருதோ, அது உங்கள் குடும்பம் உருப்படாது என்ன வருதோ, அல்லது ஒரு சபை வளர்ச்சி அடையாது என்ன வருதோ, அல்லது பணம் வரவு இல்லை, ஃபினான்ஷியல் நீ அவுட்டு அப்படின்னு சொல்லி எந்த எண்ணம் வருதோ, எல்லா எண்ணத்தையும் பவுல் சிறைப்படுத்துகிறார். அதை சிறைப்படுத்தி நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறத பார்க்குறோம். ஆமாம், முதலாவது பேசுகிறார். ஆமாம், என்ன பேசுகிறார்னா, கொரிந்து சபை சில மனிதர்கள் அவருக்கு விரோதமாக அவதூறு பரப்பினார்கள். அவதூறை அவர் சரியாக கையாண்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கையாண்டேங்கிறத கற்றுக் கொடுக்குறேன்.
நமக்கு கற்றுக் கொடுத்து அதை வாழும்படி நேர்மறை எண்ணத்தை இருக பிடித்து வாழும்படி கற்றுக் கொடுத்தார். இந்த காலை வேளையில், இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எதிர்மறையான எண்ணத்தால், ஆள் மனதில் எதிர்மறையான எண்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறத கர்த்தர் இன்னைக்கு எனக்கு காண்பிக்கிறார். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கார். அதுலேருந்து வெளியில் வாங்க. வியாதியிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, கடன் பாரத்திலிருந்து வெளியே வர முடியாது, என் பிள்ளைகள் எங்கள் காரியங்கள் தோற்று போன காரியங்களாக இருக்கிறது, அதுலேருந்து வெளியே வர முடியாது என்று சொல்லி நீங்கள் அதிலேயே போராடி கொண்டிருக்கிறீர்கள். அதிலேயே நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி ஒரு சந்தோஷத்தில் இலைப்பாடுற மாதிரி நீங்கள் இப்போ எதிர்மறையான எண்ணத்திலே இலைப்பாடிட்டு இருக்கீங்க, அதில் ஊறிக்கிட்டீங்க. மறுபடியும் வெளியில் வாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வசனம் சொல்கிறது, அவர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, நான் உனக்கு போதும் என்று சொன்னாரே, நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுதல் என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த நாள் அற்புதம் நடக்கும் என்று சொன்னாரே, புதிய காரியத்தை பார்ப்பாய் என்று சொன்னாரே, நீ விசுவாசிக்கும் போது மகிமையை காண்பாய் என்று சொன்னாரே. பல வார்த்தைகள் எடுங்க, பல காரியத்தை தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியான ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நேர்மறையான எண்ணத்துக்குள்ளே வாழுங்கள், வளருங்கள். அநேகரை நேர்மறையான எண்ணத்துக்குள் வாழும்படி கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீர்கள். உங்கள் எண்ணங்கள் மாற அடுத்தவன் சாக நினைக்கக்கூடாது. அவன் சொன்ன நான் செத்து போயிருவேன் நினைச்சிடக்கூடாது. அதான் எண்ணத்தை கையாளுவது. எனக்கு விரோதமாக இருக்கக்கூடியவன் செத்து போன்னு நினைக்கக்கூடாது. அவன் சொன்னால் எனக்கு பழிச்சிடுமோ, நான் செத்துருவோன்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய அந்த சமநிலை, மனதை சமநிலமாய் வைத்துக் கொள்வதா நேர்மறையான எண்ணங்கள். சமநிலை, மனசுடைய சமநிலைங்கிறான்ல. இப்போ என்னுடைய எண்ணத்தை சமநிலைப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நான் ஆளுகை செய்ய முடியும். நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். எனவே கர்த்தர் இந்த நாள் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்கு